இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேக்டர் என்று பார்த்தால் அமித்ஷா தான். இவர் வரவிருக்கும் தேர்தலை எப்படி கொண்டு போகிறார் என்பதில்தான் இருக்கிறது. ஹரியானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்த தேர்தல்களில் பெற்ற வெற்றிகள் என்பது வெறும் கூட்டணி மட்டுமல்ல. மக்களவைத் தேர்தலில் எந்த கூட்டணியை வைத்து தோற்றார்களோ அதே கூட்டணியை வைத்து அடுத்த 6 மாதங்களில் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். அப்படியானால் அமித்ஷாவிற்கு ஒரு கணக்கு இருக்கும். அது நமக்கு சாதகமாக இருக்கும் என எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். அந்த கூட்டணியின் வேர் இதுதான். ஒருவித பிரஷரில்தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது என்று நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். இதே பிரஷர் நாளை தாவேக மீது வரலாம். திமுகவை பொறுத்தவரை அவர்களின் சாதனை பேசுமா, இல்லை அதிருப்தி பேசுமா என்பதை கவனிக்க வேண்டியுள்ளது. இதை வைத்துதான் திமுக அனைத்து விஷயங்களையும் கணக்கு போட்டு செய்யும். எனவே புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் வந்து சேரும் என்பது ஒருவித யுக்தியாக கூட இருக்கலாம் என்று மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.